போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வி ஹவுஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். கடன் ஏற்கனவே எனக்கு நிறைய இருக்கு. நான் எங்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து கடனை தான் அடைப்பனை ஒழிய முதலீடு பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து எப்படி பேலன்ஸ் பண்ண வைக்கலாம்? இப்போ அதில் ஒன்று சேர்த்துக்கலாம். அவங்க வீட்டு செலவும் பண்ணணும், வீட்டு செலவும் பண்ணணும். ஆமா, அதில் தான் பல முறை கடனுக்கே கூட கட்ட முடியாது. நீ 10 ரூபாய் வந்ததுன்னா ₹1 எடுத்து வச்சுக்கோ. ஆனால் அந்த 12 ரூபா 11 ரூபா செலவு ஆகுதுன்றீங்க பார்த்தீங்களா, அது பட்டியலை போடு ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து எதில் நம்மளுக்கு அதிகம் போகுது பார்த்தீங்கன்னா, உன் மொபைல் மாதிரி என் மொபைலை வாங்கிடணும், இல்லை ஆப்பிள் புது சீரிஸ் 16 வந்துச்சு 17 வந்து நான் வாங்கிடணும், இதில் பணம் போயிடும். இந்த மெத்தட் தான் இப்போ 10 லட்ச ரூபா இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த 10 லட்ச ரூபாயில் அவங்களால கட்டக்கூடிய கடனா கட்ட முடியாத கடனான்னு பார்க்கணும். சார் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்ட் அப்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் க்ரோத் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா? இந்த காரணத்துக்கு என்ன சார்? இப்போ இருக்கக்கூடிய பெருநிறுவனங்களின் நம்பிக்கை இல்லையா, இல்லை வந்து எதுக்காக ஸ்டார்ட் அப் நிறைய பேர் தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க? இப்போ பெரிய நிறுவனம் நம்பிக்கை இல்லைன்றது இல்லை, வளர்ச்சி குறைவாக கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை தான். உதாரணத்துக்கு நம்ம மனிதனோட ஏஜே பொறுத்திக்கலாம். 20 வயது ஓட விடு, 60 வயது ஓட விட்டலாம். 60 வயதுன்றது குறைவாக வேகம் குறையும், ஆனால் மிக அதிகமான அனுபவம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பெரிய நிறுவனம் தான் பண்ணணும். ஏன்னா பணம் வந்துருச்சு இல்லை, நீங்கள் பணம் வரும்போது இங்கே வந்து உங்களுக்கு 10 மடங்கு லாபம் கொடுக்கணும் கூட, இந்த இதை தான் சொல்லுமே, இந்த நிறுவனத்தோட பேக்கே கிடையாது, பேக்கோட வரலாறு இல்லையே. உங்களுக்கு வரலாறு எங்கே இருக்குது? இந்த நிறுவனம் எப்படி இயங்கும், இல்லை யார் போர்டு, யார் அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, என்ன ப்ராடக்ட்டு, இந்த ப்ராடக்ட் அவங்க சொல்லப்பட்ட மாதிரி எதுவுமே சேர்க்க முடியுமா, அந்த வெண்டார்கிட்டருந்தோ டீலர்கிட்டருந்தோ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஃபண்டை கலெக்ட் பண்ண முடியுமா, இல்லை இவங்க வந்து எவ்வளோ கடன், இல்லை மொத்தமே ஸ்டார்ட் அப்லேருந்து மொத்தமே வசூல் பண்ணி தான் பண்ணுறாங்களா, அப்போ வசூல் மொத்தமே ஸ்டார்ட் அப்லேருந்து வெளியே வந்தால் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தவங்க எவ்வளோ நெருக்கடி கொடுப்பாங்க, அதை தாக்கப்படுற அளவுக்கு இவங்களுக்கு அனுபவம் இருக்கா, இப்படி பல கேள்விகள் ஸ்டார்ட் அப்பில் இருக்குது. ஆனால் வேகமாக ஓட்டுருவாங்க. அந்த ஒன்று மட்டும்தான் அந்த முதலீடு போகிறதுக்கு அதிகம் வாய்ப்பு உண்டு. ஏன்னா வேகமாக ஓட போகிறாங்க, தொடக்கத்துலேருந்து வேகம்தான். 60லன்றவங்க வேகம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதை போட்டோன்னா என்ன பிரச்சனை வரும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இது எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடையும் தெரிஞ்சிடும், எவ்வளோ லாபம் கொடுக்குன்னு தெரிஞ்சிடும், எங்கெங்கெல்லாம் பிரச்சனை கிளம்பி வரும்னு தெரிஞ்சிடும், அரசாங்கோட விதி எது நம்மளுக்கு பாதிக்கப்படும் தெரியும், உலக லெவலில் நடக்கக்கூடிய பிரச்சனை எங்கே நம்மளுக்கு பாதிக்கப்படும் தெரிஞ்சிடும், எல்லாமே இருக்கிறதுனால அதனால் அவங்களுடைய ஒரு அடியுமே ரொம்ப ஸ்டெப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று அவங்க வளர்ந்து நின்றுட்டாங்க, அதுக்கு மேலே வளருதுன்றது குறைவாக தான் இருக்கும். கீழே மொத்தமாக படுத்தும் முதல் ஸ்டெப்பு எழுந்துக்கிறது தான், எழுந்து நின்றுவனுக்கு அடுத்த ஸ்டெப்பு குதிக்கிறது தான். இவங்கெல்லாம் எழுந்து நின்றுட்டாங்க, அவங்க அது குதிக்கணும் அவ்வளோதான். ஆனால் கீழே படுத்தனோட முதல் ஸ்டெப்பு மேல் தான். அவன் பாதி எழுந்தா அவன் நினைப்பான், பாதியில் எப்படியா நடக்க முடியும், முழுமையாக எழுந்து நில்லு. அப்போ வேகமாக எழுந்துக்கு தான் பார்ப்பான் அவன். அப்போ தான் அவனுக்கு அனுபவம் இல்லைன்னா தொம்மன் திருப்பி கீழே வந்துடுவான். இந்த ஸ்டார்ட் அப்லாம் அப்படி தான், அவன் எத்தனும் வேகமாக எழுந்து தான் பார்ப்பான். ஏன்னா பாதியில் எப்படி எழுந்து நிற்க முடியும், ஒரு செகண்ட் ஒன்றா இப்போ அந்த ஸ்டாண்டில் நிற்கலாம் நீ எழுந்து. அப்போ அவன் முதல் ஸ்டாண்டர்ட் நேரம் இங்கே வந்து நிற்கிறது தான். இவங்க எழுந்து நின்றுட்டாங்க. இப்போ அடுத்து குதிக்கிறது எப்போ குதிச்சிக்கலாம், எப்போ குதிக்க வேணாம். அப்போ வளர்ச்சி இவங்களுக்கு முடிஞ்சது, அதாவது மேற்கொண்டு வளர்ச்சி குறைவு, இவங்களோட தொடக்கத்துலேருந்தே வளர்ச்சி நோக்கி தான் போகுது. அதனால தான் ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட எண்ணம் என்னன்னா நிறைய லாபத்தை குறுகிய காலத்திலே பார்க்கலான்றது ஒன்று. பெரிய நிறுவனம் வந்து லாபத்தை ரொம்ப குறைவாக கொடுக்குன்றது 2. இதனால தான். ஆனால் இந்த ஸ்டார்ட் அப்பில் ஏன் இன்வெஸ்ட் பண்ண போகிறவங்களும் 2 வகையாக இருப்பாங்க. இப்போது ரத்தன் டாட்டா மாதிரி, வாரன் பஃபெட்லாம் ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. அது ஏன் சார் அந்த பிஸ்னஸ் ஐடியா பிடிச்சி போயிட்டா இல்லை அவங்களை என்கரேஜ் பண்ணணுன்றக்கா? ரெண்டுமே இருக்கலாம். அதில் வந்து நம்மளுடைய பணம் பெருசாகணும், அதுதான் எல்லா பிஸ்னஸ்மே. நான் தவிர்த்து பார்த்தோம்னா அதெல்லாம் யோசிச்சோம்னா தப்பு. நான் வந்து சமூகத்துக்கு தான் முதல்ல, என் பணம் 2 அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு பணம் தான், அடுத்து தான் சமூகம். ரத்தன் டாட்டாவுக்கு அந்த 2மே நல்லா சரியாக பேலன்ஸ் பண்ணவர் தான். அவங்கள தூக்கி விடுறதுக்கும் நிறைய இடங்களில் நிறைய சின்ன முதலீடுலாம் கூட பண்ணியிருக்காங்க. ரத்தன் டாட்டா நிறைய சின்ன முதலீடுலாம் சின்ன இடத்துலலாம் முதலீடு பண்ணியிருக்காங்க. அது ஒரு அவங்களை என்கரேஜ் பண்ணி மேலே போகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த பிஸ்னஸ் பிளான் தான் ஒன்று. 2வது அவரெல்லாம் முழுமையாக சொல்ல முடியாது இது வந்து நடந்துருமான். இப்போது இவர் பார்த்திங்கன்னா வாரன் பஃபெட் பேடிஎம்லாம் கூட பண்ணியிருந்தார்.
அப்புறம் மொத்தமாக அவர் எடுத்துட்டார் வெளியே. ஏன்னா அது நீங்கள் அது ஐபிஓவில் வந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000. இன்றைக்கி அது அதிகமாக கீழே எவ்வளோமா போயிருக்கு, 300 வரைக்கும் போயிருக்கு. இப்போ 700 800 இந்த ரேஞ்சிலே இருக்குது. அந்த 2000 கொடுத்து வாங்கினவங்களோட நிலைமைக்கு இன்னும் என்றைக்கு அது போகும்? அது வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இந்த சிக்கல் அவர் இன்வெஸ்ட் பண்ணவர் தான், அவர் எடுத்துட்டார் எல்லாம். இப்போ இந்த சினாரியோ நமக்கு அந்த அவங்களுக்கு அந்த அனுபவங்குது. இந்த நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கு புதுசாக போகிறவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்காது. அதனால் ஆனால் பெரும்பாலும் பணம் பண்ணும்போது நம்ம எல்லா கேட்டகரியிலும் வைக்கணும். இவங்க போகிறது முக்கிய காரணம் வேகமாக வளர்ச்சி அடையும், வேகமாக தன்னுடைய பணம் பெருகும் தான். ஆனால் நம்ம பொதுவாக நம்ம ஸ்மால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம பெரிய நிறுவனத்தில் பார்த்து தான் வாங்குறது பெஸ்ட். நம்மளுக்கு ஒரு பெரிய பிராண்ட் இருக்குது, ஒரு பெரிய அனுபவம் இருக்குது, பல விதமான நிரூபிக்கப்பட்ட முடிவுகளே இருக்குது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. அதுவே அவங்களுக்கு ஒரு காலகட்டங்களில் அதை எப்படி சமாளிச்சுட்டு மேலே வந்திருக்காங்கன்னு. இப்போ கோவிடில் நம்ம சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பல சிறிய கடைகளோ சிறிய நிறுவனங்களோ மூட்டிட்டாங்க. நானே நிறைய பார்த்துருக்கேன். நான் போன ஹோட்டல்லாம் இன்றைக்கி இல்லை. 20க்கு முன்னாடி சாப்பிட்ட ஹோட்டல்ஸ்லாம் பல இடங்கள் இல்லை இன்றைக்கி. ஏன்னா அந்த கோவிடில் மூடப்பட்டதுன்னாங்க. சரி, திருப்பி திறக்கப்பட்டிருந்தா திறக்கப்படலை. இன்னும் பல ஹோட்டலில் ஏற்கனவே போட்ட மெனுவே சில ஹோட்டலில் போட முடியல, அதெல்லாம் மூடப்பட்டுச்சு. இப்போ சாதாரணமாக சில மெனுவோடு நிறுத்துகிறாங்க. இதெல்லாம் அந்த கோவிடோட பாதிப்பு தான். இப்போ இப்படி இதில் எந்தெந்த நிறுவனம்லாம் பழசு மாதிரி இப்பவும் இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த பெரிய நிறுவனம்லாம் பெரும்பாலும் அப்படி இருந்துடும். அதில் அந்த அனுபவம்லாம் அவங்க ஈஸியாக கடந்து வருவாங்க. அதனால தான் நம்ம அதை நோக்கி போகிறதுக்கு முக்கிய காரணம். சார், என்கிட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா சார், இப்போ நம்ம முன்னாடி பேசணும் இல்லையா, பெருவாரியான மக்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண பயப்படுறாங்க அப்படின்ற அதே பெருவாரியான மக்களுக்கு வந்து இன்னொரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, எல்லாருமே இப்போ கடனாளியாக இருக்காங்க. எல்லாத்துலேயும் கடன் இருக்குது. இப்போ கடன் இல்லாத ஆள் இல்லைன்னு கூட சொல்லலாம், அந்தளவு கடன் வச்சுருக்காங்க இல்லையா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒருத்தட்ட 10 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா, அந்த 10 லட்ச ரூபா கடனை தாண்டி ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவார் அவர்? அந்த ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா. இப்போ ஏற்கனவே கரண்டாக இருக்குது, நிறைய கடன் வச்சுருக்க, கடன் அடைக்க முடியல, இதையும் தாண்டி நான் முதலீடு பண்ணுறது வந்து சாத்தியமே இல்லாத ஒன்று என்கிட்ட. அப்படி இருக்கிற உங்கள்கிட்ட வந்து எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அதை? இப்போ நீங்கள் கடனும் இருக்கும், அதே டைமில் இன்வெஸ்ட்டும் பண்ணணும் அப்படின்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா பெருவாரியான மக்கள் அப்படி தான் இருக்காங்க. இப்போ நான் கடன் ஏற்கனவே எனக்கு நிறையா இருக்குது, நான் எங்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து கடனை தான் அடைப்பணை ஒழிய முதலீடு பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து எப்படி பேலன்ஸ் பண்ண வைக்கலாம்? ஒருவேளை கடன் இருந்தால் இன்வெஸ்டே பண்ணக்கூடாதா, இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? அது கரெக்ட். இப்போது அதில் இன்னொன்று சேர்த்துக்கலாம், அவங்க வீட்டு செலவும் பண்ணணும். ஆமாம். அதில் தான் பல முறை கடனுக்கே கூட கட்ட முடியாது, கேட்டால் வீட்டோட செலவுக்கு போயிடுச்சுன்னு வாங்க. இப்போ இதுவும் அது ஒரு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணும். த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. பாபிலோன் மிகப்பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்திருக்கு. இப்போ அந்த புக்கில் இதுக்கு ஒரு எளிமையான விடையும் கொடுத்துருப்பாங்க. ராஜா கூப்பிட்றாரு, ஒரு செல்வந்தனை கூப்பிட்டு, நம்ம நாட்டில் எல்லாம் ஏழ்மையாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி நீ பணக்காரன் ஆனோன்றது சொல்லிக் கொடு. அது சொல்லிக் கொடுப்பா, அவங்களும் மருந்து வரட்டும்பா, தங்கம் சேர்க்கட்டும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாரு, இங்கே பாருங்கள், பொதுவாக நம்மளுக்கு சொல்கிறது உங்களுடைய முதல் செலவு சேமிப்பு அப்படின்றது ஒரு கான்செப்டை சொல்கிறாரு. அவர் எப்படி அதை சொல்கிறாருன்னா, நீ 10 ரூபா வந்ததுன்னா 1 ரூபாய் எடுத்து வச்சுக்கோ. உன்னுடைய பேக்கெட்டில் 10 ரூபா, உன்னுடைய அக்கௌண்ட்டில் இப்போனா நம்மளோட அக்கௌண்ட்டில் 10 ரூபா விழுந்துருக்குன்னா, நீ அங்கேருந்து ஏடிஎம்மில் போட்டு எடுக்கிறது 9 ரூபா தான் மட்டும் இருக்கணும். உன்னுடைய வருமானம் நீ 9 ரூபா மட்டும்தான் நினைக்கணும். இதுதான் நீ உன்னுடைய தொடக்க செயலே. நான் அதை தான் பண்ணேன். என்கிட்ட 10 ரூபா வந்ததுன்னா நான் 9 ரூபா எடுப்பேன். அதை எது கொண்டாலும் நான் பயன்படுத்திப்பேன். அந்த 1 ரூபா மட்டும் எனக்கு இல்லைன்னு நினைப்பேன். இப்படி இருக்கும் ஒருத்தர் இருந்து கேட்பாங்க கேள்வி. ரைட்டு, எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு, எனக்கு தான் கடனுங்குது, என் வீட்டுக்கு 10 பத்தலை, எனக்கு 11 ரூபா தேவைப்படுது, அப்போ நான் எப்படி இந்த 1 ரூபா விற்கிறது? எனக்கு மேற்கொண்டு 1 ரூபா வேணும். இப்படி இருக்கும்போது நான் எப்படி சேமிக்கிறதுன்னு. இது கரெக்டு. அதுதான் இன்னொரு அடுத்த விதிமுறை சொல்லுவார். இது கரெக்டான கேள்வி தான், சேர்க்கறது கஷ்டம்தான். ஆனால் அந்த 12 ரூபா 11 ரூபா செலவு ஆகுதுன்றீங்க பார்த்தீங்களா, அது பட்டியலை போடு ஃபஸ்ட்டு. அதில் ஏறக்குறைய ஒரு 81% கரெக்டாக போயிடும். ஒரு 10% ஊதாரித்தனம் இருக்கும். அதை ஒரு நாள் பண்ண முடியாது, ஒரு 8 மாதம் 10 மாதம் வச்சு அது தேவையில்லாத செலவு குறை. ஃபஸ்ட்டு அது 10 ரூபாவில் கொண்டு வா, உன் 12 ரூபா 10 ரூபாவில் கொண்டு வா. முடியுமானா 100% முடியும். நீ போட்டால் மட்டும்தான் முடியும். நீ எதுக்கு செலவாகுதுன்னு போட்டால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். நீ அந்த செலவை குறை. உன்னுடைய அடிப்படை என்ன? 3 வேளை உணவு, தேவையான நம்மளுடைய செயல்பாடுக்கான பணம். இதை தவிர்த்து எதுக்கெல்லாம் போதும் பாரு பணம். நம்ம இன்றைக்கே சுற்றி எதுக்கெல்லாம் போதும்? இளைஞர்களாக இருந்தால் நிறைய ஜங்க் ஃபுட்டுக்கு போயிடும். கரெக்டுங்களா? இப்போ மொபைல் ஃப்ரீனால பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னாடி அவங்க நெட்டுக்கு போட்டுருந்தாங்க. ரைட்டா? சினிமா பார்க்குறதுல போகும், நண்பர்களோடு ஹோட்டல் போகும்போது யாருன்னா ஒருத்தர் பில்லு கட்டுறதுல போயிடும், ஷேர் பண்ணால் கூட போயிடும், ஒருத்தரே கட்டினாலும் காசு போயிடும்.
இன்னொன்று வந்து எதில் நம்மளுக்கு அதிகம் போகுது பார்த்தீங்கன்னா, உன் மொபைல் மாதிரி என் மொபைலை வாங்கிடணும், இல்லை ஆப்பிள் புது சீரிஸ் 16 வந்துச்சு 17 வந்து நான் வாங்கிடணும், இதில் பணம் போயிடும். இதை தவிர்த்து கேஷே கையில் நம்மக்கிட்ட இருந்தாலும் கிரெடிட் கார்டில் வாங்குறது ஒரு ஃபேஷன், அதை வாங்கிட்டு கட்டுறது ஒரு ஃபேஷன். இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் எல்லாருக்கிட்டையுமே கிட்ட எல்லாருக்கிட்ட கூட சொல்லலாம், எல்லாருக்கிட்டையுமே இந்த ஹேபிட் ஏதோ ஒன்று இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த தொடக்க காலத்தில் இதெல்லாம் பெருசாக பண்ணும்போது உங்களுக்கு பாதிக்காது, உன் பணம் அப்படியே நல்லாயிருக்கும். இதை நீ கண்டினியூ பண்ணும்போது உன் பணம் நீ சொன்ன மாதிரி 10 ரூபாயிலேருந்து 11 ரூபா தேவைப்படும். 12 அந்த 10லேருந்து 11ன்றது உனக்கு எக்ஸ்டர்னல்லேருந்து வரல பிரச்சனை, நீ இவ்வளோ நாள் இவ்வளோ வருடங்கள் உருவாக்கின பிரச்சனை அது. எந்த குடும்பத்தில் ஏன் உங்கள் குடும்பத்தில் 11, இந்த குடும்பத்தில் மட்டும் 10 எப்படி ஆச்சு? இந்த குடும்பத்தில் எப்படி 9 செலவாகுது? ஒருத்தன் மீது என்னால் எப்படி 1 எடுத்து வச்சுட்டு 9 செலவு பண்ண முடிஞ்சது? அப்போ இதே நகரத்தில் தானே வாழ்றதெல்லாம், நீயும் அதை சாப்பிட்ற, நானும் அதே கடையில் தானே வாங்குறேன். இதை தாண்டினா இந்த சினாரியோ நீ பொறுமையாக உட்காந்து கூட வீட்டில் அதை ஒரு திட்டம் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பு பண்ணினா நீ அந்த 11 ஃபஸ்ட்டு 10 ஆக்கிடலாம். 10 ஆக்கிட்டா ஃபஸ்ட்டு இப்போ பிரச்சனை இல்லை உனக்கு, 10 ரூபா வருது, 10 ரூபா செலவு. அப்புறம் 10 9 செலவு பண்ணுறதுக்கும் 1 ரூபா. இது நடைமுறையில் சாத்தியம். கடன் அதிகமாக இருக்கிறவங்க சேமிக்கக்கூடாதுன்னா கடன் அதிகமாக இருக்க சேமிக்கிறதுக்கும் அதில் ஒரு பகுதி வருது. இப்போ நீங்கள் உங்கள் கேள்வி வருது, 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, நான் எப்படி முதலீடு பண்ண முடியும்? என்னுடைய காசில் நான் அங்கே தானே கட்டணும், முதல்ல நான் அங்கே தானே கட்டணும், அப்புறம் தானே இங்கே கட்ட எனக்கு இங்கே சிந்தனையாக வரணும். அதே ஒரு இடத்துல ஒரு கேரக்டர் வருது, ஒரு கேரக்டர் அதிகம் கடன் வாங்கிடுது, கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் ஓடியாச்சு. ஓடி போன இடத்துல அவனை அடிமையாக ஒரு இடத்துல வித்துறாங்க, ஒரு ஆள் பிடிச்சி அடிமையாக போயிடுறான். அவன் அடிமையாக போயிட்ட பிறகு ஏற்கனவே அடிமைகள்லாம் அங்கே இருக்காங்க. இவனுக்கு வந்து சுதந்திரமாக மனநிலை உள்ள நபர் இவன். என்னடா என்ன போய் அடிமையாக வித்துட்டீங்க, இந்த அடிமை மனப்பான்மை எனக்கு வரல, அடிமை செயல வரல. அவன் அந்த அடிமைகளோட மிங்கில் ஆகாமல் இவன் தனித்தே இருக்கான், அவங்க கூட பழக்கம் இல்லை. அவங்க ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக நம்ம வாழ்க்கை அடிமை, அதை செஞ்சுட்டு நம்ம பாட்டு பேசிக்கணும் விளையாடி. இவனுக்கு அந்த மாதிரிலாம் தோணவே இல்லை. ஏன்டானா நான் சுதந்திரமானவன்டா, என்ன எப்பறம் அவங்க கூட பழக முடியும்னு அவன் யோசிக்கிறான். இதுலேருந்து எப்போ தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறான். எங்கடா நம்ம இப்படி இப்போ மாட்டிக்கணுமே, இங்கேருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு தேடும்போது அப்புறம் அவனுக்கு சொல்லப்பட ஆலோசனைனா, ஏன்டா அவன் கதையை சொல்கிறான், இந்த மாதிரி நான் கடன் வாங்கிட்டு கட்டாமட்டான்னு. அப்புறம் தான் அவன் சொல்கிறான், நீ வந்ததெல்லாம் சரி ரைட்டு, உன்னோட முதல் சிந்தனையே அந்த கடனை கட்டுறது தானே இருக்கணும். கட்ட முடியல ரைட்டு, உன்னோட முதல் சிந்தனை அதை கட்டுறது மட்டும் தான் உன்னோட மொத்த சிந்தனை அதில் தானே இருக்கணும். அதுதானே உன்னோட முதல் ஸ்டெப்பே இருக்கணும். நீ வந்துட்டா உனக்கு ஃப்ரீயாக இல்லைன்னு நினைக்கிறியா? இப்போ இன்னொரு சிக்கலில் மாட்டிக்கினேன், அதை விட ஒரு சிக்கலில் மாட்டிக்கினியா, அதை கட்டுறது தானே யோசிக்கணும். அப்புறம் அங்கேருந்து அவனை தப்பிக்க வச்சு அமுச்சிடுவாங்க. அவன் நேராக வருவான் உள்ள, அவன் நகரத்துக்குள்ளே வந்துடுவான். அவன் நகரத்துக்குள்ளே வந்து கடன் கூப்பிட்டவங்களாம் எல்லாரையும் கூப்பிடுவான், அவனே கூப்பிட்டு போய் பேசுவான். ஒவ்வொருத்தராக பார்த்து, இவ்வளோ வாங்கிட்டேன், இவ்வளோ கடன் இருக்குது, என்னால் வந்து நான் இப்போ நான் உழைச்சி உங்களுக்கு கட்டிடுறேன், இவ்வளோ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ நான் கொடுத்துனே வரேன், உங்களுக்கு இவ்வளோ நாளில் முடிஞ்சிடும், உங்களுக்கு இவ்வளோ வருடத்தில் முடிஞ்சிடும், உங்களுக்கு இந்த மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் சொல்லிட்டு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உழைக்கிறான். அங்கே தாங்க அந்த ஒரு திட்டத்தை அவன் போடுறாங்க. அந்த புத்தகத்தோட கோர் சாராம்சம் என்னன்னா அந்த இடம் தான். இப்போ எல்லாம் கடன், இப்போ அவனோட மொத்த கவனமே கடன் கட்டணும். அதனை அவனுக்கு நம்ம படிக்கிறவங்களுக்கும் அப்போ கடன் அதனால தான் நீ ஓடனே, இப்போ நீ வந்தாவே சம்பாரித்து சாப்பாடுக்கு ஒரு வேளை சாப்பாடு கட்டி கூட எடுத்து கட்டிடு, அப்படி தானே நம்ம சொல்லுவான். ஆனால் அவனுக்கு அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ எல்லார்ட்டையும் பேசிட்டு முடிச்சிட்டியா, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணியிருக்கியா, காசை கொடுக்கணுன்ற நம்பிக்கை உண்டு பண்ணியிருக்கா, என்ன காலம் தான் மாறும் அவங்களுக்கு காலம். இப்போ நீ 10 ரூபா சம்பாரி, ரைட்டா, உனக்கு 10 ரூபா வருதா, இதில் 20 பைசா 2 ரூபா 20% கடனுக்கு கண்டிப்பாக நீ கொடுத்துடணும். யார் ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுத்துரு. மீதி 7 ரூபா உன்னுடைய செய்யக்கூடிய தொழிலுக்கோ உன்னுடைய செலவுக்கோ நீ வச்சுக்கோ. 1 ரூபா இந்த நேரத்தில் எடுத்து சேர்க்கணும், 1 ரூபா இந்த பக்கம் சேர்க்கணும், 2 ரூபா நீ கடனை கட்டிடணும், 7 ரூபா நீ செலவுக்கு வச்சுக்கணும். இதை நீ இவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்கு வரைக்கும் நீ செஞ்சுனே இருக்கணும். இப்போ தூரம் வந்து அந்த செயலை பாருங்கள், அவன் 1 ரூபா சேர்க்குறான், கடனை கட்டுறான், அவனும் சர்வே பண்ணிக்கிறான். ஆனால் அந்த சர்வே பண்ணுற இடத்துல கூட அவன் உணவு முறைகளை எளிமையாக தான் மாற்றிக்கணும். அதை ஒன்றா சொல்லலாம், எளிமையாக மாற்றிக்கணும், ஆடம்பரமாக வாழ முடியாது, தேவைப்பட்ட பொருளை வாங்கிக்க முடியாது. ஆக அதை தான் அந்த கொடுக்க வேண்டிய காலத்துக்குள்ளே அவன் செய்யணும். இப்போ இந்த 3 வேலையை அங்கே நடக்குது பாருங்கள். கடனும் கட்டுறான், முதலீடும் பண்ணுறான், அவனும் சர்வே ஆகிக்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் 2 வருஷமும் ஏதோ முடிக்கிறான், எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிடறான். இப்போ இவனுக்கு இங்கே எடுத்து வைக்கிற துட்டு அதிகமாகிக்கிறான்.
இப்போ அவன் வெளியே வரும்போது பார்க்கும்போது அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கடினமாக இருந்தது ரைட்டு, அவன் அதுக்கடுத்து முன்னாடி யோசிச்சு பார்த்தோம்னா இதை கட்ட முடியாமல் நம்ம ஓடிட்டோம், திருப்பி வந்தால் மாட்டிப்போம். ஆனால் அங்கே போகும்போது அடிமையாக மாற்றிக்கிறான். அவனுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை இப்படி ஓடினா நீ முதல்ல உன்னுடைய மொத்த கவனமே கடனை கொடுக்குறதாண்டா இருக்கணும், திரும்பி போ, இந்த திட்டத்தை வகுத்துக்கோ. இதெல்லாம் பயிற்சியில், இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமானது. இந்த மெத்தட் தான். இப்போ 10 லட்ச ரூபா இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த 10 லட்ச ரூபாயில் அவங்களால கட்டக்கூடிய கடனா கட்ட முடியாத கடனான்னு பார்க்கணும். இப்போ இந்த கேரக்டர் மாதிரி தான், கட்ட முடியாத கடனால தான் ஓடியாச்சு, அதில் தான் ஓடு. திரும்பி வா, 10 லட்ச ரூபா கட்ட முடியாத கடனா, கட்ட முடியாத கடன், ஆமாம் என்னால் அவ்வளோ வருமானம் வரல, ரைட். இருக்கிற வருமானத்தில் நீ இதுக்கு ஒரு பகுதியை கொடுக்கணும், அது அதிக பகுதி தான், 20%. நீ 10,000 ரூபா சம்பாதினா 2,000 ரூபா கட்டு, 7,000 ரூபா வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ, இல்லை உன்னுடைய நீ பண்ணுறதுக்கு செலவு வச்சுக்கோ. ₹1 நீ எடுத்து தூரம் வச்சுனே இருக்கணும். நீ இதை எவ்வளோ டேர்னர் வச்சுக்கோ, 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் எவ்வளோ அவங்ககிட்ட பேசப்பட்டிருக்கோ அதை வச்சுக்கோ. ஆனால் உறுதி மட்டும் நீ கரெக்டாக சொல்லிடணும், உங்களுக்கு கட்டாத மட்டும் நானும் இங்கேருந்து போக மாட்டேன். அந்த நம்பிக்கை நீ திருப்பி அவங்களுக்கு தெளிவுத்தணும். கட்டாத நகர மாட்டேங்க, உங்களுக்கு தான் கட்டுவோம் நான் கண்டிப்பாக. ஆனால் இந்த சினாரியோவில் தான் போகுது எனக்கு. ஏன்னா என்ன நீங்கள் விட்டாதான் நான் சம்பாதிக்க முடியும். நான் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா நாங்கள் வந்து ஓட தான் முடியும். என்னால் ஓடிட்டா இந்த 20% கூட என்னால் கட்ட முடியாது. ஆக இங்கே காலம் போயிடும். ஆனால் நீ ஒரு முடியும் போது அதிலே ஒரு வசனம் வரும், முடியும் போது இதில் எவன் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தானோ இவனுடைய நம்பகத்தன்மை, இவன் திருப்பி கட்டின அந்த ஒரு செயலை பார்த்து நண்பனாக ஆகிறதுக்கு விரும்புகிறான். நீ இருந்தால் கூட இப்படி பண்ணிவிட்டு உன் வாழ்க்கையை அமைச்சுக்கின்னு ஒரு பேக்கப்பு வச்சுக்கின்னு ஒரு உதாரணமாக இருக்கிற மாதிரி அதை முடிப்பான். இதெல்லாம் சார் கடன் கட்ட முடியாதவங்க, இல்லை கடன் அதிகமாக இருந்து கட்ட முடியாதவங்க, இல்லை கடன் மட்டுமே சிந்தனை இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். இதுதான் அவங்க. ஆனால் இது வந்து நம்ம சொல்லிட்டோம் வேகமாக, இதை அவங்க உட்காந்து ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு திட்டங்கள் போடணும். ஏன்னா கடன்றது இப்போ நம்மளுக்கு நிறைய வகையாயிடுச்சு. அன்றைக்கெல்லாம் கடன்றது இப்போ நம்ம அவன் சொல்லப்பட்ட காலகட்டம் கடன்றது தனி மனிதன்கிட்ட வாங்குறது. ஆனால் இப்போ கடன்றது நீங்கள் வங்கியில் வாங்குறது, ஆன்லைனில் வாங்குறது, இல்லைன்னா வந்து நம்ம நண்பர்கிட்ட வாங்குறது, இல்லை நம்ம தெருவில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கம்பெனியில் வாங்குறது, இவ்வளோ ஆகுது. ஆனால் இந்த கடன்றதே நம்ம தனியாக மிகப்பெரிய லெவலில் பேசி அதை யார்கிட்ட வாங்கன்றதே ஒரு தனியாக பேசணும். கடன் வாங்காம வாங்கக்கூடாது, யார் வாங்கன்றதே பேசணும். நம்ம நீ வாங்கிக்குங்க, வாங்காமல் இருக்க முடியாது, நீ வாங்கி தான் ஆகணும். வாங்காத எந்த மனிதனும் நாட்டில் கிடையாது. நீ வாங்கி யார்கிட்ட வாங்கணும் அதுக்கே மிகப்பெரிய லெவலில் ஒரு விழிப்புணர்வு நம்மகிட்ட இருக்கணும். அந்த கடனுக்குள்ளே இருக்கும்போது நீ இந்த செயலெல்லாம் செய்ய முடியும். நீங்கள் வாங்கக்கூடாத நபர்கிட்ட கடனை வாங்கிட்டு அதில் வந்து நீ இந்த பின்னாடி இப்போ இந்த இதை வந்து அப்ளையே பண்ண முடியாது. காந்திஜி கூட அதான் ஒரு மாதிரி சொன்னார், பிரிட்டிஷ் எதிர்த்தது நான் உண்ணாவிரதம் இருந்தேன், இதே ஜெர்மனி ஹிட்லர் இருக்கும்போது நம்ம நாட்டை பிடிச்சி அவங்க எதிர்த்து இருந்தாங்கன்னா நான் உண்ணாவிரதம் வந்து என்னை சுட்டுட்டு இருப்பாங்க. நான் அவங்க கிட்ட என்னால் உண்ணாவிரதத்தில் இருக்க முடியாது. அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டேன், அவன் சுட்டு எல்லாரும் சுட்டுட்டு எடுத்துன்னு வாடான்றான். ஹிட்லர் என்ன பண்ணியிருப்பான், அவனுக்கு எங்கே அந்த இதெல்லாம் இருக்குது? பிரிட்டிஷாக இருக்கிறதுனால என்னால் உண்ணாவிரதம் இருக்க முடிஞ்சது, எதிர்த்து போராட முடிஞ்சது, நான் வந்து எளிமையாக அதை ஒரு அகிம்சையில் போராட முடிஞ்சது. அவன் எல்லாரும் சுட்டுட்டு போரான்ட்டு இருப்பான். அதனால தான் நீ எங்கே வாங்கப்பட்டனுங்கிறது கடை. நீ சரியான விதத்தில் கடன் உனக்கு தேவைக்கு வாங்கிட்டா நம்ம சொன்ன சூழ்நிலாம் அப்ளை பண்ணிக்கலாம். நீ இதை உன்னை மொத்தமாக சுரண்டி எடுக்கிற ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டீங்கன்னா அவங்ககிட்ட போய் நம்ம நியாயம்லாம் பேசிக்க முடியாது. அதையே ஒரு நம்ம தனியாக பேசக்கூடிய லெவலுக்கு இருக்குது. எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வு வேணும். கண்டிப்பாக இவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நிறையா விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து யார்கிட்ட கடன் வாங்கணும், யார்கிட்ட வாங்கக்கூடாது, ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் என்ன, எதை தான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் தொடர்ந்து பேசலாம் சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.